இந்த சாப்டர்ல நாம பார்க்க போறது எடிட்டபிள் மெஷ், எடிட்டபிள் பாலி, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சோஃபா, ஓகே, எப்படி மாடல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எப்படி மாடல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரியா? மாடலிங் வித் எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டர்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் சாம்பர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எடிட்டபிள் பாலி வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மாடல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, நம்ம இப்போ 3ds மேக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 3ds மேக்ஸில் நான் இது 4 வியூஸ் கொண்டு வரேன், ஓகே. So just go for this, okay, I can go for the 4 view, okay. So பாத்தீங்கன்னா it will be like this. சரியா? So இப்போ நம்ம first editable poly and editable mesh அப்படின்றத பார்க்கலாம். சரியா? So இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன். சரியா? editable mesh and editable poly அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரியா? எதுக்காக நம்ம அதை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ 2 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல், இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கொடுத்து ட்ராக் பண்ணீங்கன்னா கெட் த டூப்ளிகேட். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம மாற்ற போகிறோம். சரியா? ஸோ இப்போ இது ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா யூ சி த எட்ஜ் ஹியர், ஓகே. ஸோ எட்ஜ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ F4 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளீனாக நீங்கள் எட்ஜை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2லையுமே எட்ஜ் உங்களுக்கு தெரியுது, ரைட்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை என்ன, ஒரு ஷேப்பை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஷேப்பாக நான் இதை மாற்றணும் அப்படின்னா what you have to do is you have to make it as an editable poly இல்லாட்டி editable mesh நீங்க கண்டிப்பா மாத்தி ஆகணும், ஓகேவா? ஸோ அது வந்து மாத்துறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஸோ மாத்துறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல போய் தான் நீங்கள் எடிட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ மாடிஃபை இதில் போயிட்டு நீங்கள் இங்கே இடத்துல லென்த்து, விக்த்து, ஹைட்டு அண்ட் செக்மெண்ட்ஸ் தான் மாற்ற முடியும். நான் இது வந்து ஃபேஸை ஆட் பண்ணுறதோ இல்லாட்டி டெலீட் பண்ணுறதோ அதெல்லாம் முடியாது. சரியா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் மேக் இட் அஸ் அன் எடிட்டபிள் பாலி. சரியா? ஸோ இதை வந்து நான் எடிட்டபிள் பாலியாக மாற்றுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு எடிட்டபிள் பாலி. ஸோ இந்த எடிட்டபிள் பாலியில் உங்களுக்கு சப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ வேர்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் தான் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்டர் வந்து நான் லேட்டர் கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஆல்சோ பாலிகான் அப்படின்றது ஒரு ஃபேஸையும் நம்ம பாலிகான் சொல்லுவோம். சரியா? எலிமெண்ட் அப்படின்றது இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட், ஓகே, இந்த ஃபுல் எலிமெண்ட், ஓகே. ஸோ அதை நம்ம சொல்லுவோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எடிட்டபிள் பாலி, ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எடிட்டபிள் மெஷ்ஷா மாற்ற போறோம். ஸோ இதுலயும் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலயும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேர்டிசஸ் கரெக்டாக செலக்ட் ஆகுது சேம் அஸ் திஸ், ஓகே. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ். இப்போ நான் எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். யூ கேன் சி தட் ஐ கேன் செலக்ட் த எட்ஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேஸ். ஸோ இப்போ செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா யூ சி தட் இட் செலக்ட்ஸ் த triangulate face. Next one poly, okay, full poly நீங்க select பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல you see that you can select a separate triangulate face, ஓகேவா? ஸோ ஈஸியா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எலிமெண்ட், ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி, ஓகே. ஸோ ஏதாவது நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா you can just edit it, okay, very easy and also very simple. You can just have a bevel and lot of things here. சரியா? ஸோ bevel கொடுத்துட்டு you can just use bevel for this and you can use a lot of things. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது டோட்டலாக இருக்கிறதுனால இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் அ ஃபேஸ் அண்ட் ஐ கேன் யூஸ் பெவல் ஃபார் திஸ். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் பெவல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே எடிட்டபிள் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால we are not going to see mesh edit, okay. So delete பண்ணிடுறேன். So we are going to go for editable poly, okay. There is not much difference, but இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எடிட்டபிள் பாலியா தான் they'll work, okay. மாடல் பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ யூசர் ஃப்ரெண்ட்லி. சரியா? ஸோ இந்த எடிட்டபிள் பாலியில சப் ஆப்ஜெக்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு.
சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டியது என்னென்ன, எதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்டிசஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் select window, select this vertices, I can move it. Okay, so பாத்தீங்கன்னா you see that I can move the selected vertices. So பாருங்க ஈஸியா நான் மூவ் பண்ண முடியுது. Okay, so இந்த பக்கம் vertices வேணும்னா I can just move it. Okay, so பாத்தீங்கன்னா I can just do ஏதாவது ஒரு vertices மட்டும் செலக்ட் பண்ணாலும் நீங்க அதையும் பண்ணிக்கலாம். So you see this happens. Okay, so undo பண்ணிடுறேன். And also edge. Okay, so ஒரு edge மட்டும் நான் செலக்ட் பண்ணி கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். You see that. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இந்த edge select பண்றேன். So click drag. Okay, I can move and reshape it. ரொம்ப ஈஸியா நீங்க reshape பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப ஈஸியா and also ஃபாஸ்டா நீங்க ஒரு ஷேப்பை வந்து ஈஸியா மாத்திக்கலாம். And also polygon, ஒரு பாலியை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அதை reshape பண்ணிக்க முடியும். சரியா? So and also இங்க பாத்தீங்கன்னா element, it's a total element, ஈஸியா செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்க்குமே you have lot of properties here. Okay, so இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா just select this, just இந்த இடத்துல விண்டோ இருக்குல்ல, ஸோ இந்த விண்டோவில் இங்கே கார்னரில் கொண்டு போனீங்கன்னா யூ see that ஒரு ஆரோ, ஓகே டபுள் சைடட் ஆரோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் த சைட். ஓகே, ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல் வருது, கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ see lot of options for every single. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க vertices கொடுக்கிறேன். ஸோ பாருங்க உங்களுடைய parameters மாறிடுச்சு. and also for edge and also for border, poly and also element. ஸோ ஒரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம எப்படி எல்லாம் ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ let me go to this editable poly. okay, so sub object இல்லாம object select பண்ணிக்கிறேன், delete கொடுத்துக்கிறேன். okay, so here we are going to design a sofa here. okay, ஒரு சோஃபாவை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் ஒரு சின்ன பாக்ஸை வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? so ரொம்ப ஈஸி. okay, so without measurement நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். சரியா? so first one பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? பாக்ஸ் எடுத்துட்டு okay snap கொடுத்துட்டு I'm just going to create a box here. snap பண்றேன். okay, snap பண்ணிட்டு just take off the snap. okay, ஒரு height கொடுத்துக்கிறேன். சரியா? so பாத்தீங்கன்னா it looks like this. சரியா? it's very simple. சரியா? so இப்போ இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to convert this into editable poly. ஓகேவா? ஸோ ஒரு 3 சீட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 சீட்டரா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி ஈவனா ஸ்பிளிட் பண்றது அண்ட் ஆல்சோ ஈவனா எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரியா? பாக்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் here what I'm going to do, I'm going to go to this modifier. மாடிஃபையர்ல போயிட்டு இந்த பாக்ஸ்ல ரைட் கிளிக் பண்றேன். ஓகேவா? பாக்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட்டபிள் பாலியா மாத்துறேன். சரியா? எடிட்டபிள் பாலியா மாத்தினதுக்கு அப்புறம் 3 சீட்டர் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் தட் நீங்க ஹேண்டில்ஸ் ஓகே ஹேண்ட் வைக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கிரியேட் த ஹேண்டில் ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ த பேக் ரெஸ்ட். ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன், பாலியை செலக்ட் பண்ண போறேன். ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு நம்ம இந்த சைடும் அண்ட் ஆல்சோ த ஆப்போசிட் சைடும் அண்ட் இந்த சைடும் ஐம் கோயிங் டு கிரியேட். ஓகே, ஸோ பேக் ரெஸ்ட்டுக்கு அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ரெஸ்ட்க்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, 3 கார்னரையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டவுன் ஹியர். ஓகே, எடிட்டபிள் பாலிகான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எடிட்டபிள் பாலிகான்ஸ்குள்ள நீங்க போய் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஷோ யூ சம் சர்டன் திங்ஸ் கால்ட். இந்த இடத்துல நம்ம ஒரு டயலாக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நியூ இதை நம்ம ஓபன் பண்ணும்போது வி சீன் திஸ் டாகல் ரிப்பன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரிப்பன் கொடுக்குறேன். ரிப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா மாடலிங்ல யூ ஹாவ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். யா, ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் use this part. okay, so enable tool வேணும்னா you can just have a tool, enable tool tips. okay, so இல்ல அப்படின்னா you can just take off the tool tips off. okay, so reset to ribbon அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நார்மலா it goes off and resets back. ஓகேவா? ஸோ ஒரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா you see a separate divisions for this. okay, ஸோ இதுல மாடலிங் டூல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட்டபிள் பாலி ஓகே அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. ப்ரிவியூ ஆஃப், ப்ரிவியூ டவுன், ஸோ எல்லாமே இதுல இருக்கும். சரியா? ஸோ நீங்க இதுல ஒன்னொன்னுமே ஒர்க் பண்ணிக்கலாம். பாலி செலக்ட் பண்ணிக்கலாம், எலிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ரிப்பன்லயும் போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ எடிட்டபிள் பாலி அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் எடிட்டபிள் பாலி
ஓகே ஸோ எடிட்டபிள் பாலியாக மாற்றி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் பாலியாக நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால ஸோ இட்ஸ் நாட் ஹேப்னிங் here. Okay, so இதுல பாத்தீங்கன்னா you have lot of options, convert to poly, apply editable poly mode, and also generate topology and also symmetry. So அந்த மாதிரி separate இருக்கு. இப்போ நம்ம poly select பண்ணிருக்கறதுனால you see the poly here. சரியா, easier work பண்ணிக்கலாம். சரியா, so I can just minimize this tab, or else I can just minimize the panel title. இல்லாட்டி எனக்கு panel button ஓட வேணும் அப்படின்னா I can just have a panel button. Okay, so separate கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So let me have this minimum panel tabs. Okay, minimize to panel tabs கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹைட்ல இருக்கும். சரியா, so இது மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்ல இருந்தும் போய் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம இங்க இருந்து ஒர்க் பண்ண போறோம். சரியா, எடிட்டபிள் poly. Okay, so editல போயிட்டீங்கன்னா you see that you have something here, face and also quick slice அதெல்லாம் இருக்கும். so இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு. சரியா, சோ உங்களுடைய சைடுல உங்களுடைய கமாண்ட் பேனல்ல உங்களுடைய எடிட்டபிள் பாலிய ஓகே சோ எந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுமோ அந்த ஃபேஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம் இன்டு திஸ் எடிட்டபிள் பாலிகான்ஸ். ஓகே, so polygons வந்துட்டு இந்த இடத்துல extrude அப்படின்னு இருக்கும். so first வந்து I'm not going to use this extrude. okay, அது பக்கத்துல இருக்க அந்த settings குள்ள போறேன். நீங்க இந்த extrude கொடுத்து நீங்க ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணி drag பண்ணலாம், but I'm not going to do this. okay, so இந்த settings குள்ள போறேன். settings கிளிக் பண்ணோனே you see that it got extruded. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வெறுமனே கிளிக் பண்ண லெஃப்ட் கிளிக் பண்ணல, ஆல்ட் பிடிச்ச மிடில் மவுஸ் கொடுத்து ரொட்டேட் பண்றேன். ஓகேவா, சோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் கோஸ் ஆஃப். சோ அதனால கிளிக் பண்ணாதீங்க, ஆல்ட் பிடிச்ச மிடில் மவுஸ் கொடுத்து ரொட்டேட் பண்றேன். சரியா, இங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்தது வேற, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் எவ்ரி ஃபேஸ் டு எக்ஸ்ட்ரூட் செப்பரேட்லி. ஒரு ஃபேஸும் செப்பரேட்டா நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போறீங்க. ஓகே, சோ எக்ஸ்ட்ரூட் பாலில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் குரூப்ல இருக்கு. ஓகே, சோ இங்க போயிட்டு ஐ கேன் யூஸ் லோக்கல் நார்மல்ல கொடுத்தீங்கன்னா யூ see that எல்லாமே அட்டாச்டா and also normals it extruded, but I'm not going to use this, where I'm going to use by poly அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி செப்பரேட் பாலி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. சரியா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். ஓகே, ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் கொடுத்தீங்கன்னா இட் ஆட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாலி வந்து திருப்பியும் ஆட் ஆகும், ஒரு எக்ஸ்ட்ரூட் வந்து திருப்பி ஆட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஐம் அன்டூயிங் இட். ஓகே, ஸோ டிக் கொடுக்குறேன், டிக் மார்க் கொடுத்தோன்னே we are completed with it extrude. okay, so அதுக்கப்புறம் I'm going to make it taller. okay, so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் where I'm going to go for this extrude and increase this amount. okay, so இந்த amount வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓகே, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I want to increase it. so செப்பரேட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, so இன்க்ரீஸ் பண்ணிட்டு just give okay. so இங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்க ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன், இந்த ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரியா, ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி ஓகே ஃபார் மீ. ஸோ இப்போ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபிளாட் அண்ட் ஆல்சோ லீனியர் ஒரு டோனி சோஃபாவை வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா லீனியர் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம சோஃபாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். சரியா, so இதை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா just select this. first what I'm going to do, I'm just going to add a subdivision surface அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதை வந்து எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா just open this out. okay, so கீழே வந்தீங்கன்னா you see subdivision surface. இது வந்து just for viewing purpose தான், I'm not converting that into subdivision surface. okay, so இதுல subdivision surface அப்படின்னு இருக்கும், use NURBS subdivision அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் ஆக்வர்ட் ஷேப். ஓகே, ஸோ நம்ம ஃபிளாட்டா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மூத்தா மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு செலக்ட் த எட்ஜ் ஹியர். ஓகே, ஸோ எட்ஜ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் வந்து லைனாகவும் அண்ட் ஆல்சோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் தெரியுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் அ 3-seater. ஓகே, ஸோ 3-seater ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எட்ஜ்குள்ள போயிட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3-seater இந்த
3 divisions நம்ம add பண்ணணும். Okay, so divisions add பண்றதுக்கு what I'm going to do, select a edge. Okay, so எந்த இடத்துல நீங்க division add பண்ணுமோ, எந்த சைடுல add பண்ணுமோ, so அதோட opposite angle select பண்ணிக்கோங்க. so எனக்கு வந்து vertically வேணும்னா you have to select horizontally. Okay, horizontally வேணும்னா உங்களுக்கு நீங்க vertically select பண்ணணும். so இப்போ இத select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு இப்போ நான் add கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்க, connect அப்படிங்கற ஒரு லைன் கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இதுல பாயிண்ட் கிரியேட் ஆகும். சோ அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு what you have to do is இது ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த எல்லா எட்ஜுமே நீங்க செலக்ட் பண்ணணும். சோ கிளிக் பண்ணி drag பண்ணலாம். ஓகே, சோ சேஃபர் மோட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கிளிக் பண்ணிட்டு then go for ring here. ஓகே, சோ உங்களுடைய செலக்ஷன்ல ring அப்படின்னு இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இந்த ring ஃபுல்லாவே செலக்ட் ஆயிருக்கும். தெரியுதா? சோ இட்ஸ் வெரி சிம்பிள். so ring கொடுத்தேனே எல்லாமே செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் you have an option called connect அப்படின்னு இருக்கும். so connect குள்ள போயிட்டு settings குள்ள போறோம். சரியா? settings குள்ள போனீங்கன்னா you see that எத்தனை கனெக்ஷன் வேணும் அப்படின்னு. okay, I'm creating a 3 seater here, so 2 connection. just give okay. சரியா? okay கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் here இந்த சைடு. okay, so இத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி I have to add a extrude for this. okay, so extrude பண்ணிக்கிறேன். just go to separate faces. இந்த faces எல்லாமே select பண்ணிக்கோங்க. okay, இந்த faces select பண்ணிட்டு just extrude it. okay, இவ்வளவு extrude வேணா, I'm just going to reduce it little bit. okay, just give okay to this. சரியா? so பாத்தீங்கன்னா it looks awkward. நம்ம segments add பண்ணும்போது it looks better. சரியா? so நம்ம அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். work பண்ணும்போது அப்படியே பார்க்கலாம். so இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். சரியா? so இது எல்லாமே select பண்ணிக்கிறேன். faces select பண்ணனும் அப்படினா just click பண்ணுங்க. okay, உங்களுடைய poly இதுல போய்ட்டு click பண்ணீங்கனா faces select ஆகும். then go for edge. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா you have separate poly. செப்பரேட்டா வேணும்னா செப்பரேட்டா வச்சுக்கலாம். இங்க வந்து நான் group அப்படினு கொடுக்கிறேன். so group I'm just going to select it, or else I can have a poly. okay, so poly நான் கொடுத்து பார்க்கறேன். let me have it bigger or smaller. okay, so கொஞ்சம் ஸ்மூத்தாவே நான் கொடுத்துக்கிறேன். சரியா? so இதுல வந்து பாத்தீங்கன்னா it looks really awkward. okay, so இப்போ இத வந்து எப்படி வந்து ஸ்மூத் பண்ணி எப்படி வந்து பக்காவா நம்ம அவுட்புட்டா ஒரு சோஃபாவை நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். so கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். all w கொடுக்கிறேன். சரியா? கொடுத்ததுக்கு அப்புறம் just go for your edge. ஓகேவா? so edge select பண்ணி first இந்த edge select பண்றேன், and also control select this edge and also control select this edge. okay, select பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ring நீங்க ஃபுல்லுத்தையுமே செலக்ட் பண்ணலாம், பட் இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகும். so I don't want that. so இந்த rings மட்டும் நான் செலக்ட் பண்றேன். சரியா? so அது செலக்ட் பண்றதுக்கு ஒரு ரிங்ல இருக்க அந்த ஒரு லைனை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ring கொடுங்க. சரியா? ring கொடுத்தோனே இது ஃபுல்லாவே உங்களுக்கு டோட்டலா செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் just go for connect. ஓகேவா? so connect கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு segment 2 எனக்கு 2 தான் வேணும். and second option பாத்தீங்கன்னா pinch. okay, pinch அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it will pinch to the corners of this selected rings. okay, so இப்போ இது வந்து நான் corners கொண்டு போறேன். சரியா? just little bit. okay, near to 90. just பாத்தீங்கன்னா I have created a smoothness here. okay, so இந்த extrudes எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. I can just reduce it, not a problem. okay, just go for this one. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தரா இருக்கு. okay, so I want to add segments for it. so select it. okay, go to ring. okay, and connect. last கொடுத்தது அப்படியே இருக்கும் அப்படின்றதால just giving okay for this. ஓகேவா? next going to vertices. so backல கொஞ்சம் adjust பண்ணிக்கலாம். before that I have to add segments for this to give a sharp edge. so இந்த edge மட்டும் select பண்ணிக்கிறேன். ring it and also connect it. சரியா? so you get a sharper output and just give okay. so you see that we have created this. like undo. okay, this is better. let me go for the left view, pressing L and you get the left view output. and இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா F3 கொடுத்துக்கிறேன். so இது வந்து ஸ்மூத்தா இல்ல. again go for edge, this one and this one, select the both, ring it. okay, and go for connection. this connection is good. just give and go for the front view. okay, this is the one we are going to use. and இதுவும் and இந்த லைனும் இந்த எட்ஜும் செலக்ட் பண்றேன். okay, ரெண்டு எட்ஜும் செலக்ட் பண்ணி ring. okay, and I'm going to use a connect here. okay, let me go for perspective view.
ஸோ இந்த எட்ஜை வந்து கரெக்டாக செலக்ட் ஆகலை. ஸோ கோயிங் ஃபார் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ டாப்பில் போய்ட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கோயிங் ஃபார் ரிங் ஹியர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு. தென் கோ ஃபார் கனெக்ட். ஓகே, அண்ட் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகல. ஐ ஹாவ் டு செலக்ட் எவ்ரி திங். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் எவ்ரி சிங்கிள் கர்வ்ஸ். ஸோ F3 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இட் லுக்ஸ் லிட்டில் பட் கன்ஃபியூசிங், பட் கிளியராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரிங். ஓகே, ஸோ டோட்டலாக ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. let me go for this one, bottom one. Okay, so front view போய்க்கிறேன். I'm going to select this, control, using control மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். Okay, so perspective view again. So கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. Then go for ring here. So பார்த்தீங்கன்னா it has selected this also. Okay, so இது எனக்கு வேணாம், undo it. So அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து I have to select it. So கரெக்டாக அது செலக்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் F3 ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ரிங் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஹியர் கம்ஸ் த திங். இதில் வந்து பிஞ்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். டு கெட் த ஸ்மூத்னஸ் ஜஸ்ட் கிவ் ஓகே. கோ டு த வெர்டெக்ஸ் மோட், ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் பேக். ஓகே, அண்ட் இதை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் இட் பேக். And this one, okay, little bit back. Okay, go to the perspective view. So it looks like this. So idhula face la poita, so in the face and also in the face select பண்ணிக்கிறேன். I'm just going to make it this way. So idhula பாத்தீங்கன்னா you have created a sofa with an simple object. Okay, so இத கொஞ்சம் மேல கொண்டு போய்க்கிறேன். So பாத்தீங்கன்னா you see a sofa here. Okay, so பாத்தீங்கன்னா it looks like this. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றுமே இல்லை, ஒரு பாக்ஸை போட்டு ரெண்டு பக்கம் ஃபேஸஸை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ரூட் தீஸ் ஃபேஸஸ். ஓகே, ஸோ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அண்ட் எட்ஜஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ எட்ஜஸ் கரெக்டாக உங்களால் ஆட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் லாட். ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த எட்ஜ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். சரியா? சாஃப்ட்னஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லீனியரா வரும், நாட் லைக் திஸ். ஓகே, ஸ்மூத்தா உங்களுக்கு அவுட்புட் வராது. சரியா? ரொம்ப கேர்ஃபுல். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஃபேஸஸ் ஹியர். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தரா வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மூத் திங் ஹியர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ see that. ஓகே, ஸோ இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா அண்ட் ஆல்சோ குஷனியாக இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெர்டெக்ஸ் வச்சு நீங்கள் ஷேப்ஸ் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் த ஷேப்ஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் behind, or else you can just bring it front. Okay, so இதை இன்னும் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா we have to work with smooth tool. Okay, so இதை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபையரில் போயிட்டு mesh smooth அப்படின்னு வரும். M press பண்ணிட்டே வந்தீங்கன்னா you see a mesh smooth. so mesh smooth கொடுத்தீங்கன்னா you get the output here. சரியா? it's very simple to create a sofa. ஓகேவா? ஸோ நம்ம இதோட இன்னும் சிம்பிளாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இன்னும் வரப்போகிற சாப்டர்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஜஸ்ட் இந்த சோஃபாவை மட்டும் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ டு த லெஃப்ட் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ இதை மட்டும் பேக்கில் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ ஸோ அந்த குஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் ஐ சீன் இட் இஸ் ஆக்வர்ட், ஸோ ஐ சேஞ்ச் இட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் ஸ்மூத். ஓகே, ஆஃப்டர் திஸ் மெஷ் ஸ்மூத் கொடுக்கணும். மெஷ் ஸ்மூத்தில் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர் வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் யூ ஹேவ். இட்ரேஷன் அப்படின்றப்போ ஸோ அது கொடுக்க கொடுக்க இட் இன்க்ரீசஸ் த ஸ்மூத்னஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக வி ஹாவ் டன் திஸ் சோஃபா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு டைனிங் டேபிள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன். கோயிங் ஃபார் மை நியூ ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நியூ ஃபைலில் ஐம் கோயிங் டு கிரியேட் அ டைனிங் டேபிள். சரியா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹியர் ஐம் கோயிங் டு யூஸ் ஷேப்ஸ். ஓகேவா? ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் ஐம் கோயிங் டு கோ ஃபார் லைன் ஹியர், left view, L press பண்றேன். ஓகேவா? so I'm going to create first the foot. okay, so foot of the table. ஓகேவா? so கரெக்டா ரொம்ப சிம்பிளாகவும் and also இதுல கார்னர் இருக்கு, ரெண்டுமே எனக்கு கார்னர் வேணாம். so I'm going to take this and இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மூத்னு மாத்திக்கிறேன். சரியா? so இங்க ஸ்மூத்தோட பைசியர் I go with பைசியர். so click. so இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு click and also
இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன் and also click. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பா ஒரு linear shape and also click drag. okay, and click here and click. okay, so இந்த இடத்துல ஒரு click, இப்படி ஒரு click and going for this இந்த இடத்துல and straight. okay, so கரெக்டா ஸ்னாப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஷேப் இட் கம்ஸ் லைக் திஸ். சரியா? ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ப்ராடராக இருக்கு. ஸோ கோ ஃபார் அ வெர்டிசஸ் and I'm going to make it a little bit smaller. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு and this one select this and I'm going to make it a little bit okay nearer to this center point. okay, so இதை select பண்ணிட்டு go for the perspective view போயிட்டு now நம்ம ஃபர்ஸ்டே யூஸ் பண்ண மாதிரி loft L கொடுக்குறேன். so lathe. okay, so lathe அப்படின்றத create பண்ணிக்கிறேன். so இதுல minimum அப்படின்னு கொடுக்குறேன். so minimum கொடுத்தீங்கன்னா you have created a leg here. okay, so weld core கொடுத்துக்கிறேன் so that it gets welded. okay, so பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு surface create ஆகும். சரியா? so you can have a segments more so that உங்களுக்கு ரொம்ப clear ஆகும் and also fast ஆகும், நீங்க அதை shape பண்ணிக்கலாம். சரியா? so இதை நீங்க reshape பண்ணனும்னா left viewல போயிட்டு go to the vertices. okay, so உங்களுக்கு show end result கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ்ல வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ்ல நீங்க இங்கே போய் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஷேப்ஸ் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ ஐ கேன் ஹேவ் திஸ் ஒன் ஹியர் அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் க்ளோசர். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் ஆன். okay, so this modification. சரியா? so I have created this one. சரியா? so go to the perspective view. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லெக் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். so இப்போ இது வந்து 4 sides நான் யூஸ் பண்ணிட்டு I'm going to create the top base. சரியா? இப்போ இத 4 legs create பண்றேன். so go to the left view. okay, so இத rotate பண்றேன். E கொடுத்து just little bit rotation. இத angle snap பண்ணனும்னா just simple just go for your angle snap here. okay, உங்களுடைய toolsல you see angle snap here. okay, so just ஒரு 10 degree மட்டும் angle snap பண்ணிக்கிறேன் and இந்த இடத்துல you can modify it. so இத வந்து நான் modify பண்றதுக்கு முன்னாடி just I'm going to convert that into editable poly. okay, so lathe பண்ணதுக்கு அப்புறம் right click go to collapse all. okay, so collapse all கொடுத்தீங்கன்னா automatically it goes to mesh, convert that into editable poly here. ஓகேவா? so poly பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ vertices உங்களுக்கு clean-ஆ தெரியும். so இப்போ இந்த top vertices மட்டும் R கொடுத்து I'm going to scale it. okay, so கரெக்டா ஈவனா ஸ்கேல் பண்ணிக்கலாம். so பண்ணிட்டீங்க அப்படின்னா it looks like this. so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி little bit rotation so கரெக்டா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரியா? so I'm just going to place it like this. so இப்போ we have created this ஒரு flat surfaceல. சரியா? இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு go to the top view. okay, so ஒரு cornerல வச்சுக்கிறேன். சரியா? so cornerல வச்சுட்டு I'm going to go for the solid one. F3 கொடுத்துக்கிறேன். select this. okay, and இதுல shift பிடிச்சு இன்னொரு காப்பி எடுக்கிறேன். சரியா? காப்பி எடுத்துட்டு I'm just going to have it. go to the perspective view. see this is what you have. okay, so அதுக்கப்புறம் இதோட மிரர் எடுக்க போறேன். so select the both. okay, go to the mirror here. so இந்த இடத்துல உங்களுடைய டூல் பார்ல மிரர் இருக்கும். so அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஆக்சிஸ்ல உங்களுக்கு மிரர் வேணும் அப்படின்றத இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. so y axis. சரியா? so y axis. okay, so இப்போ காப்பி வேணும். சரியா? so காப்பி இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்றீங்களோ அதுல சேஞ்ச் ஆகும். so இன்ஸ்டன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். சரியா? இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு okay, I'm going to offset it so to this side. okay, so correcta I'm just going to put it here. சரியா? so just give okay. so we have created the legs for a dining table. சரியா? so அதுக்கப்புறம் here what I'm going to do, I'm going to go for a rectangle here. இல்லாட்டி நீங்க பாக்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். so இப்போ இந்த இடத்துல rectangle எடுத்துக்கிறேன். so go to the top view, select this. okay, so correcta இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் I'm going to create a rectangle. சரியா? rectangle கொடுத்துட்டு so go to the perspective view. okay, so இந்த top corner கொண்டு வந்துக்கிறேன். சரியா? top corner கொண்டு வந்துட்டு here what I'm going to do, I'm just going to change it as a rectangle. okay, so இதை வந்து நான் rectangle ஒரு solid surface மாத்துறேன். இந்த curve எப்படி மாத்தலாம் அப்படின்னா இதை நம்ம future classesல பார்ப்போம். just கொஞ்சம் faster நான் பண்ணிடுறேன். modifyல rendering, enable and render and also viewport. okay, so பாத்தீங்கன்னா you have enabled the curve into the solid state. okay, so இதுல rectangle போயிட்டு
I'm going to use this. சரியா? It's very simple. And also width வந்து நீங்க எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். சரியா? It's very simple to create this. So base வந்து நான் create பண்ணிட்டேன். சரியா? So அதுக்கப்புறம் இதோட top, okay? So top வந்து you can use இந்த ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸ்ல இருந்து எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ். ஸோ எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ் குள்ள போறேன். உங்களுடைய ஜியோமெட்ரிக்குள்ள போயிட்டு ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸ்ல இருந்து எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுல செலக்ட் பண்ணிட்டு இங்க சாம்பர் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சாம்பர் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஸோ செலக்ட் பண்ணிட்டு go to the top view first. ஓகே, ஸோ இதோட ஃபுல் சைஸ் வந்து கிரியேட் பண்றேன். கிளிக் ட்ராக் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ go to the left view. நான் என்னுடைய கர்சர் வந்து கிளிக்ல இருந்து விட்டுட்டேன். go to the left view. ஓகே, ஸோ அதோட ஹைட். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஹைட் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் you see that உங்களுக்கு நீங்க கிளிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்க என்னுடைய கர்சரை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா you see the softness and the edges. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா வேணுமோ ஸோ அவ்வளவு சாஃப்டா கொடுத்துக்கலாம். சரி, ஏன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ I am going to explain everything. Okay, so இதுல பாத்தீங்கன்னா you see that we have created a simple table. Okay, ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் நீங்க இந்த டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? so I can just go for this one. இப்போ எனக்கு இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அப்படின்னா I can just select this. இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா you see that this is also getting modified because நான் என்ன பண்ணேன், I have given the instance. Okay, so instance நீங்க எல்லாத்தையுமே நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ ஃபுல்லா ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க you can just do it. Okay, so vertices இதோட vertices ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி I can work. Okay, so இதை செலக்ட் பண்ணி let me go for the left view. I can have little bit smaller. Okay, so அது மாறிடுச்சு. Just select this, go for the vertices, select this and can have it till here. Okay, so ஈஸியா நீங்க ஷேப்ஸ் வந்து மாத்திக்கலாம். சரியா? ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க இந்த டேபிள வந்து கிரியேட் பண்ணிடலாம். சரியா? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ பண்ண போற எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேவிங் இட் அவுட். ஓகே, ஸோ டேபிள் ஐம் கோயிங் டு கிவ் இட் as a table. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ் நம்ம பார்ப்போம். Z பிரஸ் பண்றேன் ஸோ தட் உங்களுடைய கிரிட் வந்து கரெக்டா ஜூம் ஆகி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸ்டெண்டட் பெர்மிட்டிவ்ஸ்ல என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்ரா. ஓகே, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா யூ கிரியேட்டட் அன் ஹெட்ரா. ஓகே, ஸோ இந்த ஹெட்ரால யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கோ டு த மாடிஃபயர். ஓகே, மாடிஃபயர்ல போயிட்டு இங்க கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ கியூப், ஆக்டா. ஸோ ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூல் ஹேவ். ஓகே, ஸோ பாருங்க யூ கேன் see that you have a different shapes. ஓகே, ஸோ உங்களுக்கு எதுல மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இதுல நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஸ்டார் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா I can just use it. Okay, models. Okay, so I can just use the scaling for this and also you have a P scaling. Okay, so இது பாத்தீங்கன்னா you see that you can animate this also. சரியா? so you can just have a Q. Okay, and ஒரு இதுக்குமே you will have this option. Okay, you have P and also Q. Okay, so நீங்க ஒரு இதுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா and also faster நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Okay, so it looks like a dice. Okay, so ரொம்ப ஈஸியா நீங்க இது பண்ணிக்கலாம். and also நீங்க tetra and also doctet, star 1, star 2 எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். next one comes here a torus knot. Okay, torus knot நான் லாஸ்டா காமிக்கிறேன். and comes here the chamfer box. chamfer box. ஓகே, இது வந்து நார்மல் பாக்ஸ்ல இருந்து எப்படி வந்து டிஃபர் ஆகி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ chamfer box கிளிக் பண்ணி கிளிக் ட்ராக் பண்றேன். ஓகே, பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு பிரஸ் F4 டு வியூ த செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ கிளிக் ட்ராக் பண்ணி மவுஸை விட்டுட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் த ஹைட் ஆஃப் இட். அப்புறம் கிளிக் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் இட். ஓகே, ஸோ மூவ் இட் ரைட் டு லெஃப்ட். ஸோ பாத்தீங்கன்னா நான் என்னுடைய லெஃப்ட் சைட்ல போகும்போது ஓகே, கிளிக் பண்ணல, கிளிக் பண்ணாம லெஃப்ட் சைட்ல போகும்போது யூ see the softness of the edge. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபில்லட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ சாம்பர் ஃபில்லட் கிரியேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஸ்மூத்தா வேணுமோ ஸோ அவ்வளவு ஸ்மூத்தா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் டு கிரியேட். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டேபிள், இப்போ நம்ம டேபிள் பண்ணாலும் டேபிளுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a chamfer. ஓகே, ஸோ சாம்பர் சிலிண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ டேக்கிங் இட் அப் கிளிக் பண்ணிட்டு
I'm just going to move right and left, so you can see the chamfer here. Right click பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபில்லட் இருக்குல்ல, இந்த ஃபில்லட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். இது வந்து உங்களுடைய சாம்பர் பாக்ஸ்க்கும் சரி சிலிண்டருக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜஸ்ட் செக் இட் அவுட். கோ டு த மாடிஃபையர் ஹியர். ஓகே, ரேடியஸ் இருக்கு, ஃபில்லட். ஸோ ஃபில்லட் சைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சாம்பர் பாக்ஸ்லயும் வரும். அண்ட் ஆல்சோ ஃபில்லட் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது யூ see a smoothness here. ஓகே, ஸோ இது வந்து 0ல இருந்ததுன்னா it will be flat. இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா you see the smoothness for this. ஓகேவா? ஸோ கேப் செக்மெண்ட்ஸ் வேணா you can increase cap segment as you see it in உங்களுடைய சிலிண்டர்ல. ஓகே, நார்மல் சிலிண்டர்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ சாஃப்டா வேணும்னா you can go for sides increase. சரியா? It's very simple and also very useful tool. Okay, I can make a tool from this. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். Next one, oil tank. It's very simple. Click, drag, create, and also you can just move left to right. You see you can create an oil tank. It's a tank shaped, so it's a shape. Okay, so where you can just have a oil tank kind of structure, or I can use it as a model, as a buttons. Okay, so lot of things you can do in this. சரியா? அதுக்கப்புறம் capsule. Click, drag, okay, and also the height. So you can just do a capsule here. And next one, spindle. Okay, click பண்ணி drag பண்றேன், and also height. Click பண்ணிட்டு அப்புறம் left and right யூஸ் பண்றேன். ஒரு spindle structure வரும். ஓகேவா? ஸோ எதுலையாவது நீங்க ரன்னர்ல வேணும் அப்படின்னா, ஸோ ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா you can just use this. Okay, so ரொம்ப simple. And also GenCon. Okay, click, drag. It looks like a polygon, and if you move it, it becomes a cylinder. Okay, so I can move it left and right. So I can have a poly with a soft chamfers. Okay, so I can create like a box, I can put it as a pillar. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல பண்ண முடியும். சரியா? So next one, ring wave. Okay, ring wave அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it's a animated one. So அதோட ஹைட் எல்லாமே வந்து இங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிங் வேவ் கொடுத்துட்டு நான் இப்போ இதை மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இட் கெட்ஸ் அனிமேட்டட். ஓகே, ஸோ ஒரு அனிமேஷன் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு மாடிஃபையர்ல என்னென்னலாம் இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ், ஓகே, ரேடியஸோட செக்மெண்ட்ஸ், ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சைட்ஸ், ஓகே, ஸோ ரிங்கோட வித், ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ரிங்கோட height segments. Okay, so height வந்து இங்க 0ல இருக்கு, I can increase it. So இதுல வந்து பாத்தீங்கன்னா height segment அதிகமா இருக்கனால it looks like this. So இந்த solid-ஆ இருந்தாலும் it moves. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா 100 இதுவும் மூவ் ஆகுது. இங்க no growth ன்னு இருக்கு. ஓகே, grow and stay அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க grow and stayல ஸ்டார்டிங் டைம் grow டைம் வந்து 60 இருக்கு. ஸோ பாருங்க, it grows, animates, and also 60ல வந்து பாத்தீங்கன்னா stay ஆயிடுச்சு. ஓகே, it grows, animates, ஸ்டே ஆயிடுச்சு. ஓகே, சைக்கிளிக் growth அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 60 ஃப்ரேம் வரைக்கும் க்ரோ ஆகுது, அனிமேட் ஆகுது. அண்ட் 60th ஃப்ரேம்ல இருந்து வாட் ஹேப்பன்ஸ், திருப்பியும் ஸ்டார்டிங்ல இருந்து க்ரோ ஆகுது. ஸோ ஈஸியா நீங்க இந்த இடத்துல டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஹாவ் சர்டன் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து நோ க்ரோத்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் கோ ஃபார் நோ க்ரோத் ஹியர். இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ சி அவுட்டர் எட்ஜ் பிரேக்கப். ஸோ அவுட்டர்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அவுட்டர். Okay, so outer கொடுத்துட்டு you can just give a major cycle வந்து பாத்தீங்கன்னா I go with the 30 here, and also minor cycles to be 20. Okay, so இதுல flux, edge flux increase பண்ணிக்கிறேன். So you see the things happening. Okay, so இதுல பாத்தீங்கன்னா minor circles, so you can see. Okay, so இப்போ இதை வந்து நான் அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு I can go for height segments கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். and I can use this. Okay, so take a duplicate from this, shift பிடிச்சு I can just have a duplicate. Okay, or 2 duplicates with an instance. Okay, so இது ரெண்டுத்தையுமே select பண்ணி I can just take a duplicate from here. Okay, so instance. சரியா? இப்போ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா it goes like this. சரியா? ரொம்ப சிம்பிளாகவும் and also ஃபாஸ்டாகவும் நீங்க ஒரு ஆப்ஜெக்டை பேக்ரவுண்ட்ஸ்க்கு இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் க்ளோ டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா
it's a ring wave. Okay, so next one, extended perm digital, we are going to see hose. Okay, so hose and prism na kaamchara, click drag. Okay, so you create a base of the prism and also the shape of the prism, click and you increase the height of it. Okay, so prism la you can just go here and you can increase the side segments. F4 press panna, so you can increase the segments for everything, and also you can just use the length and width. Okay, so இது வந்து ரைட் ஆங்கிள் வேணுமா இல்லாட்டி ட்ரையாங்கிள் வேணுமா, இது வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் டாப்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் அ ரூஃப் டாப் இன் திஸ். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு வந்து ஓட்டு வீடு மாதிரி வேணும் அப்படின்னும் போது நீங்க இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ் அண்ட் டாரஸ் நாட் உங்களுக்கு சொல்லி தரணும். சரியா, அண்ட் எல் எக்ஸ்டென்ட் சி எக்ஸ்டென்ட் சொல்லி தரணும். ஸோ டாரஸ் நாட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி வரும். நாட், இந்த நாட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட், ஏதாவது ஒரு நாட் மாதிரி போடணும், த்ரெட் மாதிரி வேணும் அப்படின்னும் போது அந்த டைம்ல ஐ கேன் யூஸ் திஸ் நாட். ஓகேவா, ஸோ நாட் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ திங் ஹியர். ஓகே, ஸோ இதுல ரேடியஸ் இருக்கு, செக்மெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ பி அண்ட் கியூ. ஓகே, ஸோ த வேல்யூ பி அண்ட் கியூ நீங்க 2/3 இருந்தா கரெக்டா இருக்கும், அண்ட் இஃப் யூ கோ மோர் it will get collapsed. ஓகேவா, ஸோ இதுல லம்ப் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த லம்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். யூ சி there is no change. ஓகே, இதோட லம்ப் ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். யூ கேன் see that what's happening. ஸோ பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் லம்ப் வந்த மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அந்த லம்ப் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், I reduce it, so it looks like this. ஓகேவா, ஸோ இதுல லம்ப் ஆஃப்செட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த லம்ப் ஆஃப்செட்டை நான் இப்போ மூவ் பண்றேன். யூ see that it works like this. ஸோ தெரியுதா? So I can use it as a knot, or else I can just use it as a some animated one. Okay, bubbly, you can just run inside or a tube water or illati some solid content or run agra mari. So அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது டாரஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹோஸ். ஓகே, ஸோ ஹோஸ் கிரியேட் பண்ணேன், கிளிக் ட்ராக். ஓகே, ஸோ த ஹைட் ஆஃப் த ஹோஸ். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ கோயிங் ஃபார் அ ஸ்பியர் ஹியர். ஸோ இங்க ஒரு ஸ்பியர் அண்ட் ஆல்சோ இங்க ஒரு ஸ்பியர் கொடுக்குறேன், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு அட்டாச் திஸ் ஹோஸ் டு திஸ் போத். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் த மாடிஃபயர். மாடிஃபயர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹோஸ் அண்ட் பாண்ட் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா யூ சி அ காமன் ஹோஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, சைக்கிள் எத்தனை வேணும், ஓகே, ஸோ எத்தனை சைக்கிள்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ 10% வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இட் லுக்ஸ் ஈக்குவல். ஓகேவா, ஸோ ஐம் கம்மிங் டு திஸ். ஸோ ஹைட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் கம்மிங் பேக் டு திஸ் ஃப்ரீ ஹோஸா இருக்கு. இப்போ பவுண்ட் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிக் டாப் ஆப்ஜெக்ட், இது வந்து எனக்கு டாப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ பிக் பாட்டம் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் ஹேப்பன், இது ரெண்டுத்துக்குமே அது உங்களுக்கு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மூவ் இட். ஓகே, ஸோ மூவ் பண்ணீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட். ஓகே, ஸோ பாருங்க, வாட் எவர் ஐ டூ இட் அஃபெக்ட்ஸ் த ஹோஸ் ஆல்சோ. ஓகே, யூ கேன் see this. ஸோ ஏதாவது ஒரு ஷேப்ஸ் வந்து ஹோஸ் ஷேப்ஸ் நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ இதுல we are going to go for C extend and L extended. Okay, so இது வந்து walls யூஸ் பண்ணிக்கலாம். Let me go for L extended. Click drag. பாத்தீங்கன்னா L shapeல it creates a wall, and right left நீங்க மூவ் பண்ண top bottom மூவ் பண்ணீங்கன்னா you see the wall, L extended wall. So இதுல you can modify it. Okay, side length, I can go for this side length and also front length. Okay, கம்மி பண்ணிக்கலாம், increase பண்ணிக்கலாம், and side width. Okay, it's a little bit faster and also very easy to work on. Just fast தான் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மாடிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே டூல்ஸ். ஓகே, ஸோ சர்டன் டைம்ஸ்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, சி எக்ஸ்டெண்டர் அதே மாதிரி தான். ஸோ சேம். ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் height, width and everything. Okay, so go to the modifier, right click பண்ணிட்டு go to the modifier. You have back length. Okay, and also side length. Okay, and also front length. Okay, so ஒரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா you have different that is object parameter. Okay, so இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல சில விஷயங்கள் யூஸ் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுடைய ஆப்ஜெக்டை வந்து
கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த டைம்ல போயிட்டு ஒரு ஃபேஸா செலக்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் கிளிக் ட்ராக் ட்ராப். ஓகே, ஸோ ட்ராக் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுடைய மாடல் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த சாம்பர் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன சோஃபா வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் பெர்மிட்டிவ்ஸ்ல சாம்பர் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன சோஃபா எப்படி வந்து சிம்பிளா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாம்பர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ ஸ்னாப் ஹியர். எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்னாப், அப்படி இல்லைன்னா இந்த 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்னாப் 3x3. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹைட்டு இந்த இடத்துல நான் ஸ்னாப் எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் இட் ஹியர். கிளிக், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இங்கே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்னுடைய மாடிஃபயருக்குள்ளே போயிட்டு சாம்பர் பாக்ஸில் ஃபில்லட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஃபில்லட் செக்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ கொஞ்சம் எனக்கு ஸ்மூத்னஸ் வரும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு செலக்ட் திஸ். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஓகே W press பண்ணி I'm going to take a duplicate. okay, so shift press பண்ணி duplicate எடுக்கிறேன். duplicate எடுத்து இந்த corner போயிட்டு so instance 2. okay, so 2 கொடுத்தீங்கன்னா you see that I have created this. சரியா? so அதுக்கப்புறம் handle. okay, so handrestக்கு going for this chamfer box, go to the top view. okay, so இந்த cornerல ஒன்று create பண்றேன். click drag. okay, so இங்க வரைக்கும் ஃப்ரண்ட்ல வரைக்கும் கொண்டு வரேன் and also left view போயிட்டு I'm going to create the height of it. click, அதுக்கப்புறம் கொஞ்சம் smoothness. okay, so இப்போ பாத்தீங்கன்னா it will be like this. சரியா? so பாத்தீங்கன்னா it will be like this. so இதோட width வந்து கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன். just go for the width, increase பண்ணிக்கலாம். so lengthல increase பண்ணலாம். yes, this is good. okay, so அதுக்கப்புறம் I'm going to bring it to this corner. okay, shift பிடிச்சு I'm just going to bring it to this corner. okay, so place it here. so super fine. so இதுக்கப்புறம் backrest. okay, backrest வந்து நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம். so where I'm going to go for chamfer box again, go to the top view. okay, so correcta I'm going to create from here. okay, so correcta இந்த chamfer box to இந்த chamfer box create பண்றேன். ஓகேவா? chamfer box create பண்ணிட்டு so அதோட width கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி லெஃப்ட் வியூ ஸோ இங்க வரைக்கும் போயிட்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்னஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஸோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ அதுக்கப்புறம் மாடிஃபயர்ல போயிட்டு ஐம் கோயிங் டு ரெடியூஸ் த width of it. ஸோ கொஞ்சம் லைட்டாக இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். இதை ரொட்டேட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் இ கொடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஐம் கோயிங் டு ரொட்டேட் திஸ் ஆங்கிள். ஸோ நீங்கள் பாயிண்ட் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் ஆங்கிள் ஸ்னாப், ஜஸ்ட் ரொட்டேட் இட். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கேன் பிரிங் திஸ் ஒன் லிட்டில் பிட் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு கோ டு த பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு ஐம் கோயிங் டு டேக் இட் டூப்ளிகேட் ஃப்ரம் திஸ். ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கோயிங் டில் ஹியர். ஓகே, ஐம் கோயிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2 copy. ஓகேவா? ஸோ புட் இட் 2 copy. தென் நவ் இட்ஸ் good and fine. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நான் டூப்ளிகேட் எடுத்து மேலே கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் அண்ட் எடிட் இட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூ போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கீழே இருக்கு, ரைட்? ஸோ ஐ கேன் மேக் இட் லைக் திஸ், பட் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகல. ஸோ அதனால வாட் ஐம் கோயிங் டு டூ, delete this. ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? ரைட் கிளிக். ஓகே, go to the edit poly. okay, so go to the vertices, select this, bring it to the top. இங்கேயும் பாத்தீங்கன்னா select பண்ணி I'm going to bring it till here. சரியா? இப்போ இதை வந்து இப்போ என்ன பண்ண போறேன், மேலே கொண்டு போறேன், டூப்ளிகேட் எடுக்க போறேன். சரியா? ஸோ இப்போ shift பிடிச்சு I'm going to take it till here. சரியா? so I can go till here. okay, so I can edit this one, just select பண்ணிக்கோங்க. so I can just edit this one. இங்க instance கொடுத்தனால இதுவும் work ஆகுது. so I'm going back to this, delete. here நான் இங்க வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா chamfer box again. okay, so chamfer box, go to the top view here, T. okay, so top view இங்க இருக்கு. so இங்க இருந்து இந்த இடத்துல நான் கிரியேட் பண்றேன் the headrest காக. so click here, drag. okay, so left view, height of it. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஹைட் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன் ஏன்னா ஹெட் ரெஸ்ட்காக. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு தென் கோ டு த பெர்ஸ்பெக்டிவ் வியூ,
place it on top of this. சரியா? So go to front view. So பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கலாம். Just go till here, put it here. Okay. So இத வந்து I'm going to modify it. Right click. So editable poly. So go to the vertices. I'm just going to take this vertices, bring it up. Okay. So and also front. Okay வா? So கரெக்டா நீங்க இது பண்ணிக்கலாம். சரியா? பண்ணதுக்கு அப்புறம் just go to the perspective view. Okay, so I can make it a little bit forward, okay, and little bit like this. சரியா? So front view la ponina correct ah irukka illaya appdin therinjidum. So I can place it on top of this. Okay va? So this is good. Ipo perspective view poite so chamfer box mari renduthiyume select panikren. Select பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து இது கரெக்டா இல்ல. So go to the left view. So correct align பண்ணிக்கிறேன். Select this and align it. Okay. So இப்போ இது ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். Control பிடிச்சு select பண்ணிட்டு okay. Shift press பண்ணி I'm going to move to this corner. Okay. Again another copy. Just go to the perspective view. So we have created a simple sofa with the help of chamfer box. Okay va? So இப்போ இதுக்கு மட்டும் just color மட்டும் change பண்ணிக்கிறேன். Okay. Just selecting everything. Just in that போய்ட்டு just select a color. I can make it black. Okay. So I can select all these and make it white. Okay. So இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கோங்க. So உங்களுடைய modifier listல போய்ட்டு just click and you can make it ash color. So பாத்தீங்கன்னா we have created a neat sofa. Okay வா? So very simple. So இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய extend parameters-ல நீங்க இத மாதிரி modify பண்ணிக்கலாம். Whatever the object நீங்க எடுத்து என்ன structure வேணுமோ so அத வந்து நீங்க create பண்ணிக்கலாம். Okay. So I'm going to save this out. So நம்மளுடைய project file ல I'm going to save it. Okay. Project scenes ல I'm going to save it as a sofa with chamfer. CHA. So sofa with chamfer அப்படின்னு save பண்ணிக்கிறேன். ஓகேவா? So இப்போ நம்ம chamfer வெறும் chamfer எப்படி வந்து பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது chamfer box. Okay. So ஒரு box வந்து நம்ம chamfer பண்றது எப்படின்றது நம்ம பார்த்தோம். Extended primitives-ல நம்மளுக்கு chamfer box அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்லாட்டி ஒரு plain object வந்து ஒரு linear object வந்து எப்படி நம்ம chamfer பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay. Going to my file. Okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்ல பண்ணி வச்சிருக்க ஃபைல். Okay. ஓபன் பண்றேன். Just going to open this one. Okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா F3 கொடுத்தீங்கன்னா you get a solid model. Okay. So F3 கொடுத்தீங்கன்னா தெரியும். Okay. So இப்போ I'm just going to delete this out. இதுல வந்து பாத்தீங்கன்னா you see that உங்களுக்கு base of the trial வந்து பாத்தீங்கன்னா it's a sharp one. Okay. So இந்த மாதிரி sharp ஆனா இடிச்சுப்பாங்க and also இது வந்து பாத்தீங்கன்னா it's not a perfect model. Okay. So இத வந்து நம்ம இந்த இடத்துல chamfer பண்ணனும். Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா left viewல it must be straight. Okay. So அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். First அந்த box right click பண்ணிட்டு just go for editable poly. Okay வா? So editable poly போனதுக்கு அப்புறம் just go to the perspective view, select பண்ணிக்கோங்க. இந்த edge select பண்ணிக்கோங்க. Editable polyல sub optionல just go to edge, இந்த edges select பண்ணிக்கோங்க. Select பண்ணிட்டு just go down to edit edges. So அதுல chamfer அப்படின்னு இருக்கும். So அந்த chamfer click பண்ணிக்கோங்க. Chamfer click பண்ணிட்டு you can just increase this. Okay. So increase பண்ணீங்கன்னா you see that it comes till here. Okay. Just give okay. So பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் and also சிம்பிளாவும் we have given a chamfer for it. அதே மாதிரி நம்ம டாப்லயும் வந்து பண்ணிக்கலாம். Okay. So go to the left view. Okay. So கரெக்டா டாப்லயும் பண்ணிக்கலாம். So perspective view, go to this. Okay. So edge select பண்ணிக்கோங்க. இந்த edge click பண்ணிக்கிறேன். Okay. Then go to the left view. Okay. So கரெக்டா chamfer யூஸ் பண்ணிக்கலாம். Chamfer. Okay. So click OK for this. Yes, go for perspective view and இது வந்து நான் duplicate பண்ணி I'm just going to have it on the other side. Click drag. Okay. So shift press பண்ணிக்கோங்க. So make sure that you are selecting the object here. Okay. Click shift click drag and place it with the instance so that நான் இப்போ இதுல என்ன work பண்ணாலும் I can just create this. சரியா? So ரொம்ப சிம்பிளா and also fast-ஆ நம்ம chamfer பண்ணலாம். எந்த box எடுத்தாலும் நீங்க ஈஸியா chamfer பண்ணிக்கலாம். இப்போ just go for the standard box. Okay, I can have a box here. So இப்போ இதுல போய்ட்டு right click பண்ணி I can just convert that into editable poly. Okay. So இப்போ bevel மாதிரி ஒரு shapeல வேணும்னா just go for this edges. So இந்த edges எல்லாமே select பண்ணிட்டு okay. So go for a chamfer here. So you have created a bevel kind of structure. Okay, ரொம்ப சிம்பிளா
நீங்க இந்த விஷயங்களை பண்ணிடலாம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் திருப்பி சொல்றேன். ஓகே, ஸோ யூ ஹேவ் சீன் த சாம்பர் and also you have seen the chamfer box. Okay, so chamfer வந்து பாத்தீங்க, chamfer box வந்து பாத்தீங்க, and also chamfer cylinders. Okay, so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா extended permutives-ல இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே பாத்தீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ ஒரு சோஃபாவை வந்து ஒரு பாலியிலேருந்து எப்படி பண்ணுறது, எடிட்டபிள் பாலி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அண்ட் ஆல்சோ அதில் கனெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரூட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ லைன் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் சாம்பர் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல எல்லாமே மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ நீங்க இதெல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க கிரியேட்டிவா நீங்க இதுல இருந்து டெவலப் பண்ணி யூ ஹாவ் டு ஒர்க். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.